இதய நோய் வரக்கூடாதா? அப்ப நைட்டு 8 மணிக்கு மேல இந்த 6 பழக்கங்களை வச்சுக்காதுங்க. வாங்க இதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமீப காலமாக இதய நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்படி இதய நோயின் அபாயம் ஒருவருக்கு அதிகரிப்பதற்கு காரணம் தற்போதைய ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையும் உணவுப் பழக்கங்களும் தான். அதுவும் ஒருவருக்கு இதய நோய் ஒரே நாளில் வந்துவிடுவதில்லை. நாள்பட்ட பழக்க வழக்கங்களின் காரணமாக இதயத்தில் வீக்கங்களும் இதய குழாயில் கொழுப்புகளும் படிந்து மாரடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட், பக்கவாதம் போன்றவற்றின் அபாயத்தை அதிகரிக்கின்றன. இது தவிர இரவு 8 மணிக்கு மேல் கொண்டுள்ள ஒரு சில பழக்க வழக்கங்களும் இதய நோயின் அபாயத்தை அதிகரிக்கின்றன. நிபுணர்களின் கூற்றுப்படி இரவு 7 மணிக்கு மேல் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்காடியன் மீட்பு கட்டத்திற்கு மாறுகிறது. இதனால் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு, வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் குறையத் தொடங்குகின்றன. இந்நிலையில் இந்த தாளத்தில் இடையூறு ஏற்பட்டால் அது இதயத்தில் தேவையற்ற அழுத்தத்தை உண்டாக்கும். பகல் நேரத்தில் எந்த வேலையை செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் இரவு நேரத்தில் ஓய்வு எடுக்க உடல் முயற்சிக்கும் வேளையில் தொடர்ந்து குறிப்பிட்ட வேலையை செய்யும் போது அது இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதித்து இதய நோயின் அபாயத்தை மெதுவாக அதிகரிக்கும். இப்போது இதய நோயை தவிர்க்க இரவு 8 மணிக்கு மேல் எந்த மாதிரியான பழக்கங்களை ஒருவர் தவிர்க்க வேண்டும் என்பதைக் காண்போம். 1. வயிறு முட்ட உண்பது. இரவு நேரத்தில் பொதுவாக மிதமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். ஆனால் பலர் இரவு நேரத்தில்தான் பொறுமையாக சாப்பிட நேரம் கிடைக்கிறது என்று வயிறு முட்ட உணவுகளை உட்கொள்கிறார்கள். அதுவும் இரவில் தாமதமாக உட்கொள்ளும் போது அது ஓய்வு நேரத்திலும் செரிமான மண்டலத்தை வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிறது. இதன் விளைவாக இரத்த ஓட்டத்தை செரிமான மண்டலத்திற்கு திசை திருப்புகிறது, இதயத்தை கடினமாக்குகிறது மற்றும் இரவு நேர இரத்த அழுத்த ஒழுங்குமுறையை சீர்குலைக்கிறது. 2. மாலையில் காபியை குடிப்பது. நிறைய பேருக்கு உணவு உண்ட பின் காபி குடிக்கும் பழக்கம் இருக்கும். ஆனால் இரவு உணவிற்கு பின் இப்படி காபியை குடிப்பது பாதுகாப்பானது என்று நினைக்கிறீர்களா? பொதுவாக காபியில் உள்ள காஃபைன் நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது, இதய துடிப்பை அதிகரிக்கிறது மற்றும் தூக்கத்தில் இடையூறை ஏற்படுத்தும். ஒருவர் இப்படி இரவு தூக்கத்தை போதுமான அளவு மேற்கொள்ளாமல் இருந்தால் இது உயர் இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதோடு இதயத்திலும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். 3. மொபைல், கணினி திரையை பார்ப்பது. என்னதான் ஓய்வு நேரத்தில்தான் மொபைலை நீங்கள் பார்ப்பவராக இருந்தாலும் இரவு தூங்குவதற்கு முன் மொபைலை பயன்படுத்துவது நல்லதல்ல, ஏனெனில் மொபைல் திரையின் நீல ஒளி வெளிப்பாடு மெலடோனின் உற்பத்தியை அடக்குகிறது. இது தூக்கத்தை தாமதப்படுத்துவது மட்டுமின்றி உடலை எச்சரிக்கை நிலையில் வைத்திருக்கும். மேலும் இதயத்தை போதுமான ஓய்வு எடுக்க விடாமலும் தடுக்கும். 4. இரவு நேர ஸ்நாக்ஸ். இரவு நீண்ட நேரம் விழித்திருப்பது பசியைத் தூண்டும். அதுவும் அப்போது சிப்ஸ், ஸ்வீட் அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்ணத் தூண்டும். இவற்றை தொடர்ந்து உட்கொள்ளும் போது அது ஆரோக்கியமற்ற கொழுப்புகளின் அளவை அதிகரித்து காலப்போக்கில் இதயத்தில் பிரச்சனையை வரத் தூண்டிவிடும். 5. மன அழுத்தம். நைட் ஷிப்ட் வேலை செய்பவர்கள் அனைவருமே தங்கள் உடல்கள் துன்பப்படுவதை உணர்வதில்லை. இரவு நேர வேலைகள் அல்லது மாலை நேர உடற்பயிற்சிகள் மன அழுத்த அளவை அதிகரிப்பதோடு கார்டிசோல் ஹார்மோனை அதிகரித்து இதயத்தின் செயல்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும். 6. மது அருந்துவது. ஒரு டம்ளர் ஆல்கஹால் உடலில் பெரிய கேடு விளைவிக்காது என்று பலரும் நினைக்கின்றனர். ஆனால் இப்படி அடிக்கடி இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளர் ஆல்கஹால் அருந்துவது இதய தாளத்தை சீர்குலைக்கும், இரத்த அழுத்தத்தை உயர்த்தும் மற்றும் தூக்கத்தின் தரத்தை பாதிக்கும். இது இப்படியே நீண்ட காலத்திற்கு நீடித்திருந்தால் இதய நோய், பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரித்துவிடும். Thanks for watching.